பிக் பாஸ் வீட்டில் அர்ச்சனாவுடைய சிஸ்டர் வந்திருக்காங்கங்க. அவங்க கொஞ்சம் ஜாலியான டைப்பாக தான் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க விசித்ரா கிட்ட, பூர்ணிமாலாம் இருக்கும்போதே சொல்கிறாங்க, ஐயோ எங்கள் அக்கா இங்கே வேலை பார்க்கும்போது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. வீட்டில் நான் பாத்திரம் கழுவிட்டே இருப்பேன், இவன் எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாளே. கேட்டால் இங்கே ஷூட்டிங் போகிறேன் அங்கே ஷூட்டிங் போகிறேன்னு அப்படி இப்படி போயிட்டுருப்பாளே தவிர்த்து நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன். இங்கே வந்து எல்லா வேலையும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலாக அவங்க அக்கா கிட்ட பேசும்போது சில பல விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்கங்க. என்ன நீ டக்குன்னு வீட்டுக்கு போயிடுவேன் வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிகிட்டு இருக்க, என்ன காரணம்? சின்ன பிக் பாஸ் வீட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்த பாரேன், தொடர்ந்து 2 வாரம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஐயோ இந்த கேட்டை கூட தாண்டி வெளில போக முடியாது, அதனால தான் விட்டால் பறந்துடலாங்கிற ஒரு மூடில் இருந்தேன். நான் போய் டீமுக்கிட்டலாம் சொல்லிட்டேன், இந்த மெடிக்கல் ரூமில் போயிட்டு என்னை விட்டுருங்க நான் போகிறேன்னே சொல்லிட்டேன். அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காத. நீ யோசிச்சு பாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி வாய்ப்புக்காக தேடிட்டு இருந்த அர்ச்சனா யோசிச்சு பாரு. உனக்கு வந்து உனக்கு வெளில போகணும்னு நினச்சா அதை யோசிச்சு பாரு. அன்றைக்கி நமக்கு வந்து ஒரு வாய்ப்புக்காக நம்ம போராடிட்டு இருந்தோமே, இன்றைக்கி வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாது. 80 நாள் ஆயிடுச்சுல, 80 நாள் எங்கே ஆயிடுச்சு? நீ வந்து 50 நாள் தானே ஆச்சு, இன்னும் 25 நாள் இரு. அப்புறம் கார்டனில் உட்காந்து பேசும்போது, தோப்பார் நீ பெட்டின்னு ஒன்று எடுக்கணுன்னா துணி பெட்டி எடுத்து வீட்டுக்கு அனுப்பு, நாங்கள் வந்து உனக்கு பேக் பண்ணி அனுப்பி விட்றோம். அதை தவிர்த்து வேறு எந்த பெட்டியும் எடுக்கக்கூடாது, சரியா? நான் ஜென்ரலாக சொல்கிறேன், நீ புரிஞ்சிக்க. நீ வெளியில் வந்து பாரு, நீ மகிழ்ச்சி அடைகிற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து நீ ஒன்றும் வருத்தப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பார்த்துக்க, நல்லா கேம் ஆடுற. இன்னொன்று இந்த ஆக்டிங் ஈஸ்வரிலாம் நல்லா பண்ண, ஃபிசிக்கல் டாஸ்க்லேயும் நல்லா ஆடணும், சரியா? அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி அக்காவுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்க?